ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காலையில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி 24,400 அண்ட் 24,500 ரெண்டு சைட்லுமே வந்து கால் செல்லர்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடக்கிற போட்டி 24,500ல் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். 24,520 வரைக்குமே வந்து இங்கே பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்லி 24,520 அது வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆயிருந்தது. மார்னிங் நம்ம எதிர்பார்த்தபடியே 24,400 செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு கிளியராக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மார்னிங் அந்த ப்ரீ மார்க்கெட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம்ல, அது ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். 24,500க்கு போகும், ஈவன் 24,520 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே போனால் ஷார்ட் கவரிங், அது வந்து 600க்கு போகும். ஆனால் 24,520ல் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்து வந்ததுன்னா ஸ்டில் இந்த 24,500 கால் செல்லர்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே ஷார்ட் கவரிங் நடக்காது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். சேம் இந்த 24,400 புட் செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது 24,440 இது வரைக்கும் வந்தாலுமே அவங்க பயப்பட மாட்டாங்க. ஈவன் 24,400 பிரேக் டவுன் பண்ணாலுமே பயப்பட மாட்டாங்க, வந்து கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். அதே தான் நடந்தது. பட் லாஸ்ட் மினிட் 3 மணிக்கு மேலே, ஐ திங்க் 3:10 ஆமாம் 3:15 அந்த டைமில் வந்து லாஸ்ட் மினிட்ல அந்த 24,400 பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்தது. இது வந்து ஆக்சுவலாக அந்த 24,400 புட் செல் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்கள எந்த விதத்துலையுமே வந்து பாதிச்சிருக்காது. ஏன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள், 24,355 இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவல் க்ளோசிங் ப்ரைஸ். பட் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து வேல்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நிஃப்டி ஆக்சுவல் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 24,400 தான். ஐ திங்க் 398 ஆர் சம்திங், 24,400 தான். ஸோ அந்த ப்ரைஸை வச்சு தான் ஈவன் இந்த இடத்துல வரும்போது இந்த 24,400 புட் ஆப்ஷன் உள்ளவங்க அவங்க க்ளோஸ் பண்ணாமலே விட்டுருந்தால் கூட ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் இருக்கு இல்லையா, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லா ப்ரோக்கர்ஸும் வந்து என்ன ஆக்சுவல் க்ளோசிங் ப்ரைஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ப்ராஃபிட் வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த 24,400ல் புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தவங்க எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டட். ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே வந்திருந்தாலும் 24,350 ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட் வந்து கீழே வந்திருந்தாலுமே இந்த புட் செல்லர் எல்லாமே ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள், நிஃப்டி வந்து க்ளோசிங் ப்ரைஸ் என்ன காட்டுது, 24,398, ஆல்மோஸ்ட் 24,400. ஸோ யாரெல்லாம் இங்கே வந்து புட் செல் பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் வந்து ஃபுல்லி சேஃப். ஸோ இந்த ஃபாலை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ 24,400 புட் செல்லர்ஸும் சேஃபு, 24,500 கால் செல்லர்ஸும் சேஃபு அன்டில் இந்த 24,520 அது வர்ற வரைக்குமே அவங்க வந்து சேஃப் ஆகிட்டாங்க. ஸோ ரெண்டு சைடு உள்ள செல்லர்ஸுமே இன்றைக்கி வந்து ஃபுல்லி சேஃப். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, காலையில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஏரியாவுக்கு அந்த 24,440 அந்த ஏரியாவுக்கு வந்தால் புள்ளிஸ் போகும். ஆல்மோஸ்ட் 24,500 கிராஸ் பண்ணி 520 வரைக்கும் போகும்னு நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா. இது வந்து ஒரு நல்ல மொமெண்ட் அன்டில் மத்தியானம் 12 மணி வரைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சா, ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டு சைடுமே இன்றைக்கி வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்துச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சு ட்ரேட் எடுத்திருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த ட்ரேடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்பிட்வீன் நான் வந்து ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்கலாம். மேபி மார்க்கெட் இப்படி ட்ரேன் ஆகுது, அதில் இது மாதிரி நடக்குது, எனக்கு உள்ள ஐடியா வந்து கொடுக்கலாம் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் வந்து நான் என்னுடைய யூடியூப் வீடியோவில் போய் நானே தான் கமெண்ட் பண்ண முடியும். பட் என்ன ப்ராப்ளம்னா அந்த கமெண்ட்டை பெரும்பாலானவங்க பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு டெலகிராம் சேனல், அந்த சேனல் லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் மொபைல்லையோ அல்லது உங்கள் டெஸ்க்டாப்லேயோ வந்து டெலகிராம் ஆப் இருந்ததுன்னா அந்த சேனலை வந்து ஜஸ்ட்டு அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து மெசேஜ் போடுவேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை நான் போடுற மெசேஜில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து என்னுடைய வீடியோலேயே போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து மார்க்கெட் டைமில் வந்து எப்போவுமே வந்து லைவில் தான் இருப்பேன். நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சரை நான் இமீடியட்டாக அங்கேயுமே ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் யூடியூப்லேயும் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் இந்த டெலகிராம் சேனல்லையும் வந்து நான் அதுக்கான ஆன்சரை வந்து கொடுக்குறேன். ஸ்டில் இது வந்து ஒரு டெலகிராம் சேனல் அப்படின்றதுனால மோஸ்ட்லி இது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ நானும் அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு மெசேஜ் எதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். வேறு ஏதாவது ஸ்பேம் அந்த மாதிரி மெசேஜ் எதுவும் அனுப்ப மாட்டேன். ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜோ அல்லது இம்பார்ட்டன்ட் ஒரு டேர்ன் ஓவர் மார்க்கெட்டில் நடக்குது, ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நான் அந்த டெலகிராம் சேனலில் போடுவேன். நீங்கள் அந்த டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான மெசேஜ் மட்டும் நான் அதில் போட்டு விட்றேன், ஏன்னா அது உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ
ஸோ உங்களுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சு அந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் அ டெலிகிராம் குரூப், இட்ஸ் அ டெலிகிராம் சேனல். நான் போடுற மெசேஜ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். நாளைக்கு மார்னிங் வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு போடுறேன். ஐ ஹோப் இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் யூ ஓரளவு ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.